வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் உருவாகும் பெங்கர் புயல் காரணமாக சென்னை முதல் புதுச்சேரி வரை இன்று முதல் கனமழை பெய்யும் என தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் சான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் உருவான முதல் புயலான பெங்கல் புயல் போக்கு காட்டி வருகின்றது. அதல் மட்டுமில்லாமல் முதலில் புயல் வலுவடையாமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது மீண்டும் ஒரு முக்கிய தகவல் வெளியாகி பொதுமக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. அதாவது வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 3 மணி நேரத்தில் பெங்கல் புயலாக உருவாகும். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகின்றது என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் திருகோணமலைக்கு வடகிழக்கே சுமார் 270 கிலோமீட்டர், நாகைக்கு கிழக்கே 300 கிலோமீட்டர், புதுச்சேரிக்கு கிழக்கே தென்கிழக்கு 340 கிலோமீட்டர், சென்னைக்கு தென்கிழக்கே 380 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டல மையமாக கொண்டுள்ளது. இந்த புயல் கரையை கடக்கும் போதே 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்படும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை முதல் புதுச்சேரி வரையிலான பகுதியில் இன்று அதி கனமழை பெய்ய தமிழ்நாடு வெதர்மேன் அதிர்ச்சி தகவல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் சான் வெளியிட்டுள்ள தகவல் எக்ஸ் தளத்தில், வங்கக்கடலில் புயல் உருவாகும் நிலையில் இன்று சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் பகுதியில் இன்று மாலை அல்லது இரவு முதல் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார். இந்த புயல் சென்னை முதல் புதுச்சேரி வரை பெல்ட் வரை மிக கனமழை கொடுக்க போகின்றது. நாளை புயல் கரையை கடக்கும் என வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அதிக கனமழை வாய்ப்புள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. நாளை மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று ஞாயிற்றுக்கிழமை வரை மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. அது மட்டுமில்லாமல் விழிப்புணர்வுடன் மக்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என்பது முக்கியமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் நம் செய்திகள் முடிவடைகின்றது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள NP நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளும். நன்றி, வணக்கம்.